ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெனட்டிக் ஏர் சிலிண்டர் நியூமேட்டிக் டைப். இது ஏர் சிலிண்டர் நியூமேட்டிக்கில் ஒன்று தான். ஸோ இதோடைய ஐடி நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரோக் லென்த்தும் டயாமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸ் வந்து மேக்னெட்டிக் இல்லை அப்படின்ற பட்சத்தில் A12 மாடல் சீரியஸ் 50 mm ஓடி 80 mm ஸ்ட்ரோக் லென்த். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுறது? பார்ட் நம்பர் இருக்குது, ஓகே. இல்லைன்னா எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, ஆக்சுவலி இது வெர்னியரில் மெஷர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. $55 mm ஓடி வருதுங்களா? ஸோ புக்கில் நம்ம பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் புக்கில் பார்க்கும்போது சிலிண்டருடைய போரு டயா நம்ம பார்க்கும்போது என்ன வருது? 55 வருது. ஸோ 5 mm எக்ஸஸ் இருக்குது, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 50, ஓகேங்களா? எக்ஸஸ் ஆஃப் 5 mm 60 இருந்துச்சுன்னா நம்ம மெஷர்மெண்ட் ஒழுங்காக எடுக்கணும். 63 தான் வரும், ஏன்னா 3 mm வேரியேஷன் வரும். ஸோ இது 5 mm வேரியேஷன், இந்த ரேஞ்சில் 5 mm 3 mm 2 mm இந்த வேரியேஷன் வரும். ஸோ இதுக்கு அபோவ் போனால் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 50 mm ஓடி. ஸோ ஸ்ட்ரோக் லென்த்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரோக் லென்த்து எங்கே மெஷர் பண்ண போகிறீங்கன்னா, ஃபுல்லாக அது கொஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த இந்த ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். ஸ்டெப்ஸுக்கு நேராக இங்கே தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி தான் எடுக்கணும் நம்ம ஸ்ட்ரோக் லென்த்தை. ஸ்ட்ரோக் லென்த் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரோக் லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? 75 mm வருது ஸ்ட்ரோக் லென்த்து. அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரோக் லென்த் வந்து 75 வந்து 55 60 இருந்தால் கூட நம்ம ரவுண்ட் அப் பண்ணலாம். ஸோ 75 என்பது 80 mm வரும், ஓகேங்களா? ஸ்ட்ரோக் லென்த்து. இப்போ அதில் இருக்கிறதுக்கு 50 to 80 mm. இதே நம்ம டேப்பில் பண்ணும்போதும் பாருங்கள், டேப்பில் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல வச்சு இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா தான் போகுது. ஸோ 760 780 வருது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 mm 4 mm உங்களுக்கு முன்னே சொன்னோம் பார்த்தீங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வருது. ஸோ ஸ்ட்ரோக் லென்த் வந்து 80 mm, போர் டயா 50 mm. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.